வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போறது தென் மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களை பற்றி. இது பகுதி 2. பகுதி 1 ஆல்ரெடி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த பதிவில் முதலாவதாக நாம் பார்க்க போவது கன்னியாகுமரி செல்லக்கூடிய பகுதியில் வள்ளியூர் என்ற ஊரின் மிக அருகில் இருக்கக்கூடிய தெற்கு கள்ளிக்குளம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிசய பனிமாதா திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த கோவிலுக்கான அடித்தளம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1800களில் தான். அப்பவே இருந்து நிறைய கிறிஸ்தவ மக்கள் இந்த ஊரில் அதிசய பனிமாதாவை தரிசித்து கொண்டு அன்னையின் அருளை பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். நாள்தோறும் எத்தனையோ நோயாளிகள், கஷ்டங்களை சுமப்பவர்கள், கடன் கொண்டு இருப்பவர்கள், குழந்தை பேறு வேண்டுபவர்கள், நல்ல உடல் சுகத்தை தாருங்கள் என்று கேட்டு இந்த தெற்கு கள்ளிக்குளம் பகுதிக்கு வந்து அதிசய பனிமாதா திருத்தலத்திற்கு வந்து செல்கின்றார்கள். நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகக்கூடிய பேருந்திலோ அல்லது நாகர்கோவில் செல்லக்கூடிய பேருந்திலோ ஏறினீங்கன்னா வள்ளியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இறங்கிருங்க. அங்கிருந்து தெற்கு கள்ளிக்குளம் ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த அதிசய பனிமாதா திருத்தலத்திற்கு நீங்க வரலாம், அன்னையின் அருளை பெறலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் தூத்துக்குடி மாவட்டம் உவரி ஊரில் இருக்கக்கூடிய செல்வ மாதா ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கப்பல் மாதா ஆலயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பலின் மேல் விமானம் நிற்பது போன்ற ஒரு அழகான ஒரு காட்சியை தத்ரூபமாக இந்த ஆலய வடிவில் கொண்டு வந்திருப்பார்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அனைவருக்கும் குறைவில்லாத செல்வத்தை தரக்கூடிய செல்வ மாதா இந்த ஆலயத்தில் குடியிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்துடைய வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள். அப்படியே ஒரு முழுமையான கப்பல் கரையில் நிற்கிற மாதிரியும் அதுக்கு மேலே ஒரு விமானம் இறங்கி நிற்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக எல்லா நாடுகளுடைய கொடிகளையும் சுற்றி சுற்றி அதில் வரைஞ்சிருப்பாங்க. நிறைய பக்தர்கள் இந்த உவரிக்கு வரும்பொழுது புனித அந்தோனியார் ஆலயத்தை சென்று பார்த்துவிட்டு பின்பு இந்த புனித செல்வமாதா ஆலயத்திற்கும் வந்து மாதாவின் அருளை பெற்று செல்கின்றார்கள். இந்த ஆலயத்தை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நற்கருணை சிற்றாலயம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை நீங்கள் கண்டு பயபக்தியோடு பிரார்த்தனை செய்துவிட்டு செல்லலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் ஒரு சின்ன ஆலயம்தான். ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அதிசய கடல் மாதா கோவில் தான். கடலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாதாவின் சொரூபம் மிதந்து வந்ததாக சொல்கிறாங்க. 1998 கடலில் இந்த சுரூபம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த மாதாவிற்கு வந்து அதிசய கடல் மாதா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலை மந்திரித்தது 13/10/1999. நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ள ஆலயங்களெல்லாம் பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பட்டி என்னும் கடற்கரை கிராமத்திற்கும் வந்து இந்த அதிசய கடல் மாதா கோவிலை பார்த்து செல்லுங்கள், அன்னையின் அருளை பெறுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் துப்பாஸ்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித ஞான பிரகாசியார் ஆலயம்தான். 450 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. இப்போ தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற பரிசுத்த பனிமய மாதா பேராலயம் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பனிமய மாதாவுடைய சுரூபம் ஒரு காலகட்டத்தில் டச்சுக்காரர்களுக்கு பயந்து மாதாவுடைய சுரூபத்தை இந்த ஊரில் இருக்கக்கூடிய புனித ஞான பிரகாசியார் ஆலயத்தில் தான் வச்சுருந்தாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஞான பிரகாசியாருடைய சுரூபமோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு உள்ள இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி இங்கே தான் மாதாவுடைய சுரூபத்தை வச்சுருந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுக்கான ஆதாரம் இங்கே பாருங்கள். இந்த இடத்த இதில் தான் முதல்ல இருந்தது. இதுதான், இந்த பலகையில் தான் வந்து மாதாவுடைய சுரூபத்தை வச்சு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வச்சு அதை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க. இந்த இதில் எழுதியிருக்கு பாருங்கள், தஸ்னேவிஸ் மாதாவுடைய சுரூபம் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட இடம். பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்கும்னா அந்த காலத்தில், எப்பேற்பட்ட சூழலில் மாதாவுடைய சுரூபத்தை பாதுகாப்பாக இந்த பகுதி மக்கள் வைத்திருந்திருக்கிறாங்க பாருங்கள். இப்போ அதே மாதிரியான ஒரு சுரூபத்தை இந்த ஆலயத்தில் தயார் செய்து வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த சுரூபமும்
தூத்துக்குடியில் பனிமே மாதா பேராலயத்தில் இருக்கக்கூடிய சுரூபம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்ப்பதற்கு. இப்போ அந்த நினைவாக இந்த சுரூபத்தை இவங்க வச்சுருக்கிறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அங்கேருந்து ஆட்டோவின் மூலமாக கூட நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரலாம். இந்த கிராமத்தின் பெயர் துப்பாஸ்பட்டி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித இஞ்ஞாசியார் ஆலயம்தான். ரொம்ப அழகான ஒரு ஆலய வடிவமைப்பு நண்பர்களே. புனித இஞ்ஞாசியாருடைய அற்புதமான புதுமைகளுக்கு மத்தியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. ஆலயத்தினுடைய வடிவமைப்பு மிக நேர்த்தியாக கலைநயத்துடன் அனைவரையும் கவரக்கூடிய விதமாக இந்த ஆலயம் மிக பிரம்மாண்டமாக வடிவமைத்துள்ளார்கள். பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊர்கள்லையுமே ஆலயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஆலயங்களாக கட்டியிருப்பாங்க. வெளிநாட்டு கட்டிடக்கலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு ரொம்ப அழகழகான ஆலயங்கள்லாம் இந்த பகுதியில் உண்டு. அதன் வரிசையில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறும்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான கடற்கரை கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. தவக்கால திருப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு இந்த ஆலயம் ஒரு அருமையான ஆலயமாக இருக்கும். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்துக்கு நீங்க வர்றதுக்கு நாகர்கோவிலிருந்து குளச்சல் போகக்கூடிய பேருந்தில் ஏறி அதுக்கப்புறமா நீங்க குறும்பனை அப்படிங்கிற இந்த ஊருக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைவட்ட முதன்மை ஆலயம். இந்த ஆலஞ்சி அப்படிங்கிற ஊர் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலிருந்து குளச்சல் போகக்கூடிய பேருந்தில் ஏறினீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்துடலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகழகான ஆலயங்களுக்கு மத்தியில் இந்த அழகான ஆலயமும் அமைந்திருக்கின்றது. அருமையான ஒரு கட்டிட வடிவமைப்பு. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு கலை நயத்தோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம்தான் புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைவட்ட முதன்மை ஆலயம். இந்த ஆலஞ்சி அப்படிங்கிற இந்த அருமையான கடற்கரை மாவட்டத்தில் ரொம்ப அழகான ஒரு தேவாலயமாக இந்த ஆலயம் இருக்கின்றது நண்பர்களே. ஆலயத்தினுடைய பீட அமைப்புகள்லாம் பாருங்க, அத்துணை அற்புதமாக இந்த ஆலயத்தை வடிவமைத்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தை ஒட்டியுள்ள வளாகத்தில் பார்த்தீங்கன்னா சிலுவை பாதைக்கான ஒரு பிரம்மாண்டமான அமைப்பில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊரையே சுற்றி வரக்கூடிய விதத்தில் திருச்சிலுவை பாடுகளை ரொம்ப அழகாக பாருங்கள். எல்லாமே ஒரு பெரிய கெபி மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. மறக்காமல் நீங்கள் ஆலயத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த பகுதியும் பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி ஆலயத்தினுடைய வளாகத்தில் ஒரு மாதாவுடைய கெபி இருக்குது பாருங்கள். அதில் ஒரு சின்ன குகை மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போகும்போதே பாருங்கள் அமைதி காக்கவும் போட்டுருந்துச்சு. படிகளில் இறங்கி போனீங்கன்னா தியான ஆலயம் இது. உள்ளே போய்ட்டு நீங்கள் அமைதியாக இருந்து அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் நண்பர்களே. அவ்வளோ அற்புதமான ஒரு ஆலயம் இது. தூய சவேரியார் தியான ஆலயம். மறக்காமல் இதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற ஆலயம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேசவன் புத்தந்துறை அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பொலிக்கரை அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை கிராமம். இங்கே இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் ஆலயத்தை தான் நாம் பார்க்குறோம். பாருங்கள், இந்த கடற்கரை பகுதியில் இதை வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா பீச் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 2 வீலரோ இல்லை ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு காரோ நீங்கள் எதில் வந்தாலும் சரி, இந்த பீச் ரோட்டில் வரிசையாக வந்தீங்கன்னா நிறைய ஆலயங்களை பார்க்கலாம். நான் எல்லா ஆலயங்களும் இதில் பதிவிட என்னால் முடியல. இந்த பொலிக்கரை, அப்புறம் கேசவம் புத்தந்துறை அப்படி சொல்லி நீங்கள் வரிசையாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே அற்புதமான ஆலயங்கள், ஒவ்வொரு புனிதருடைய பெயரில் அவ்வளோ அழகான ஆலயங்கள்லாம் அங்கே இருக்குது. எல்லா ஆலயத்தையும் நீங்கள் ஒரே ரவுண்டில் பார்த்துடலாம். நான் கண்டிப்பாக அடுத்த காணொலியில் உங்களுக்கு வரிசை எல்லா ஆலயத்தையுமே காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆலயம் புனித அந்தோணியாருடைய ஆலயம். இது எல்லாமே நான் தவக்காலத்தில் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று இதை காணொலியாக பதிவு செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பாதையில் காவல் கிணறுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த காவல் கிணறு ஊர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியதான் வடக்கன்குளம் ஊர். இந்த ஊரில் பரிசுத்த புதுமை பரலோக அன்னை முதன்மை திருத்தலம் இங்கே இருக்குது. இந்த ஊர் பல சிறப்புகள் அடங்கிய ஒரு ஊர். இந்த ஊரில் அன்னை பக்தர் ஒருவருக்கு தன் கரம் விரித்து
காட்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த அற்புதமான ஒரு விஷயம் நடந்த ஊர் இந்த ஊர். இங்கே இருக்கக்கூடிய மாதாவுடைய சிறுபம் கடலில் மிதந்து வந்ததாக சொல்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு ஊர். இது போக இன்னொரு விஷயம் இருக்குது. புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது இந்த ஊரில் தான். அந்த கிணறும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அதையும் நீங்கள் அந்த ஊருக்கு வந்தால் பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது. புனித தேவசகாயம் பிள்ளையனுடைய மனைவி அவர்களை அடக்கம் செய்ததும் இதே ஊரில் தான். அவங்க பேர்லேயே பார்த்திங்கன்னா கல்லறை தோட்டம் இங்கே இருக்குது. அவர்களுடைய கல்லறையும் இங்கே இருக்கின்றது. அதையும் நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நடந்த இந்த வடக்கன்குளத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த புதுமை பரலோக அன்னை முதன்மை திருத்தலம், இந்த திருக்குடும்ப திருத்தலத்துக்கு நீங்கள் மறக்காமல் குடும்பத்தோடு வந்து பார்த்து அன்னையின் அருளை பெற்று செல்லுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய பகுதியில் 5 கிராமம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த 5 கிராமத்திலேருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருமூல நகர். இது நிலப்பாறை அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இந்த திருமூல நகரில் இருக்கக்கூடியது புனித ஜார்ஜியார் ஆலயம். புனித ஜார்ஜியார் ஆலயத்திற்கு நாள்தோறும் பல பக்தர்கள் இந்த ஊருக்கு வந்து செல்கின்றார்கள். இந்த ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியதான் புனித தோமையார் குருசுமலை. நீங்கள் அது எல்லாருமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. புனித தோமையார் குருசுமலைக்கு நிறைய பேர் நாள்தோறும் வந்துட்டுருக்கிறாங்க. அந்த தோமையார் குருசுமலையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த திருமூல நகருங்கிற ஊர். இந்த ஆலயம் புதிதாக கட்டப்பட்ட ஆலயம். இந்த பங்கு தந்தை ரொம்ப அருமையான ஒரு பங்கு தந்தை. இந்த ஆலயத்தை பங்கு மக்களின் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக இந்த ஆலயத்தை வடிவமைத்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய புதுமைகள், திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய சீலிங்கில் ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கின்றது. இதையும் நீங்கள் வந்தால் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவாக நம்ம பார்க்க போகிற ஆலயம் தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் பக்கத்தில் அந்தோனியார்புரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு ஆலயம். சிறிய ஆலயமாக இருந்தாலும் ஒரு புகழ்பெற்ற ஆலயமாக இது விளங்குகின்றது. காரணம், இந்த ஆலயத்தில் 8 புனிதர்களுடைய திருப்பண்டம் இருக்குது. ஆம் நண்பர்களே, புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித குழந்தை தெரசால், புனித ஞான பிரகாசியார், புனித கொன்ராட், புனித பெர்னத், புனித ஆக்னஸ், புனித அன்னா கேத்ரின் 8 பேருடைய இந்த திருப்பண்டம் இங்கே இருக்கக்கூடிய நற்கரணை பேழைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இது அனைத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஆலயம் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை நான் சொன்ன இந்த 10 ஆலயங்கள் சார்ந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதையும் குறிப்பிடுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.